அண்ட் வாட் நெட்வொர்க் எப்படியோ நமக்கு புதுசாக ஒரு இன்ட்ரோ கண்டுபிடிச்சாச்சு. யாராது? யோ எடிட்டர், நீ என்னையா இங்க? இது நீ கண்டுபிடிச்ச இன்ட்ரோ. அப்புக்கு தான் நான் தான் கண்டுபிடிச்ச இன்ட்ரோ. இது நீ கண்டுபிடிச்ச இன்ட்ரோ. ஆமா டே, உண்மையை சொல்லு, நீ கண்டுபிடிச்ச இன்ட்ரோ. ஆமா டாக்டர், என்னடா இப்போ உனக்கு வேணும்? உண்மையை சொல்லு. ஆமாண்டா. டேய், சஸ்பென்ஸை வெளில சொல்லாதடா. ஹலோ, வணக்கம் இன்டர்நெட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? அவன் வணக்கம் இன்டர்நெட்னு தானே சொன்னான், நான் நெட்வொர்க்குன்னு தானே சொன்னேன். டேய், இன்டர்நெட்டு நெட்வொர்க் ஒன்று தான்டா. சரி, அப்படி இப்படி இருக்கும். சரி சரி, நீ இதே மாதிரி பண்ண நான் வியூவர்ஸ்க்கெல்லாம் வெளியில் திறந்து சொல்லிவிடுவான் உண்மையெல்லாம். டே சுமாரா. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். All my friends are toxic, all ambitionless, so rude and always negative. ஹாய், என் பேர் ரிகேஜூர். நான் பிறந்தது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஓகே, இப்போ நான் ஏன் இந்த வீடியோ போட்டேன்னா, நான் ஏன் இந்த சேனல் க்ரியேட் பண்ணேன் அண்ட் மை லைஃப்க்கு தான் சொல்ல போகிறேன். அண்ட் இப்போது நான் பேசுகிறது லைட்டாக பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் கட்டாய் நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லிடுங்க. சரி, இப்போ வாங்க பார்க்கலாம். ஓகே, இந்த சேனல் நான் அரக்கு பர்கன்னு ஸ்டார்ட் பண்ண சேனல். இது சும்மா அப்படியே இருந்தப்போ ஸ்டார்ட் பண்ண சேனல். நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப கம்மியானது வந்துச்சு. சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டேன், என்றைக்குமே நம்ம நினச்சது நடக்காதுன்னு அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலி இந்த சேனல் ஒரு இமெயில் நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அப்போது அந்த இமெயில் சும்மா கிடந்துச்சு நிறைய நாளாக. அப்புறம் ஏன் இந்த இமெயில் யூடியூப் சேனல் ஆகிட்டேன். அப்போ இந்த யூடியூப் சேனல் என்ன கண்டென்ட் போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ செஸ் மாட்டுச்சு. என் கண்ட செஸ்ஸு அது மாட்டுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 7 வீடியோஸ் போட்டேன், வாய்ஸ் ஓவர் கொடுக்காம போட்டேன். அது 7 வீடியோஸுமே காப்பிரைட் ஆச்சு. சரி, அடுத்து அந்த காப்பிரைட் வீடியோஸ் டிலீட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 3 வீடியோஸ் காப்பிரைட்லாம் போட்டேன். வியூஸ் ஏறல. அப்புறம் ஐ திங்க் எலஃபண்ட் கேம்பிட் அப்படின்னு ஒன்று போட்டேன். அதுக்கு வியூஸ் சரி, ஒரு எதிர்பார்த்த வியூஸ் எனக்கு வந்துச்சு. தம்ப்நெயில் நல்லா வச்சப்போ தான் எனக்கு வியூஸ் நிறைய ஏற ஆரம்பிச்சு. அப்போ நான் அதை கேஷ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் போன பிரக்னானந்தா போட்ட வீடியோ நான் எதிர்பார்த்த அளவு வரல. பட் ஓகே, இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா போகும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், நான் ஏன் செஸ் சூஸ் பண்ணேன்னா ஆக்சுவலி எனக்கு ஒரு கோச் இருக்கார், பேர் லீலா. ஓகே, அவங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, பேர் ராம்லீலா அகாடமி. சரி, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், வரும். ஆக்சுவலி அவங்க வாய்ஸ் ஓவர் போடாமல் நிறைய வீடியோ போட்டுருக்காங்க. 1K 2K ஒரு சில 70Kக்கு மேலே வரை போயிருக்கு. அப்புறம் நம்ம போடக்கூடாதுன்னு போட்டேன். அப்போது ஃபஸ்ட்டு நான் வாய்ஸ் ஓவர் போடாமல் போட்டேன், ஏறலை. வாய்ஸ் ஓவர் போட்டேன், ஏறுது. என்னடா புத்தலாட்டாது? அதுவும் இல்லாமல் எனக்கு எடிட் பண்ண ரொம்ப கஷ்டம். ஐ எம் ஏ சோலோ கிரியேட்டர்.
எனக்கு வந்து 2 சிப்ளிங்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து என் அண்ணன், இன்னொன்று வந்து அக்கா. பட் என் அண்ணன் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஆனால் லைட்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் எடிட்டிங் ஆனால் நான் தான் பார்க்கணும். என் அண்ணனுக்கு எடிட்டிங் தெரியும். பட் மொபைலில் தான் எடிட் பண்ண தெரியும். லேப்டாப் பிசிலலாம் எடிட் பண்ண தெரியும். எனக்கு தெரியும் பிசி லேப்டாப்லாம். ஸோ நான் சோலோ கிரியேட்டர். ஆக்சுவலி ஒரு சின்ன ஒரு கிளிப்பு தேடுறதுக்குள்ளேயே நாக்கு உள்ள தள்ளிடும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேயா? ஆக்சுவலி நான் இருக்கிற இடம் வந்து தமிழ்நாடு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஒரு 2 monthsக்கு முன்னாடி எரியுதடி மாலா. இப்போ பார்த்தா அதாவது மறுபடியும் சுடு தண்ணியில் குளிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது சகோதரர்களே. குளிர்தடி மாலா, ஈட்டர போடு.